இன்னொரு பக்கம் கிளீன் இந்தியான்ற பேர்ல அநியாயம் பண்ணியிருக்காங்க பாருங்க. கிரண் மகேஸ்வரின்னு ராஜஸ்தான்ல இருந்து அமைச்சர் வந்தாகலாம், நாட்டை கூட்டி பெருக்க போறேன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. எல்லாம் கிளீனா இருந்திருக்கு. உடனே டக்குன்னு போனை போட்டு அம்புட்டு குப்பையை கொண்டு வந்து கொட்டுங்க அப்படின்னு சொல்லி இவங்களே குப்பையை கொண்டு வந்து கொட்ட சொல்லி, இதுல கொடுமை என்னன்னா, இவங்க ஆர்வ கோளாறுல கேமராமேனை போட்டிருப்பாங்க போல, இவங்க கூட்டுறது இல்லாம குப்பை கொட்டுறதையும் சேர்த்து போட்டோ எடுத்தாவன், அவன் வீடியோ எடுத்து அந்த வீடியோவும் சேர்த்து ஒளிபரப்பி விட்டான் அவன் ஆர்வ கோளாறுல. எப்படின்னு பாருங்க. பார்த்தா சும்மா கிளீனா இருக்கு. ஒரு 4 பேர் வர்றாங்க, குப்பை அப்படியே தூவி விடுறாங்க, அதையும் எடுத்திருக்காங்க இவங்க. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் சுத்தமாக இருந்த சாலையில் குப்பையை கொட்டி பாரதிய ஜனதா கட்சியினர் சுத்தப்படுத்திய ருசிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சுத்தப்படுத்தும் பணிக்காக ராஜஸ்தானைச் சேர்ந்த அமைச்சர் கிரண் மகேஸ்வரி திருப்பத்தூர் வருவதாக இருந்தது. இதற்காக நகராட்சி ஊழியர்கள் சாலைகளை ஏற்கனவே சுத்தப்படுத்தி இருந்தனர். இதனால் குப்பைகள் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பாரதிய ஜனதா கட்சியினர் குப்பைகளை ஆங்காங்கே கொட்ட ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. எவ்வளவு பெரிய நல்லவங்களா இருப்பாங்க பாருங்க. போட்டு விட்டு அதுக்கப்புறம் திருப்பி கூட்டுறாங்க. ஒரு கூட்டு இடத்துல குப்பையே இல்லையா, அமைச்சர் பின்னாடி இருந்து ஒருத்தர் ஒளிஞ்சுக்கிட்டு தூக்கி போடுறாரு குப்பைய. இவங்களே போட்டு இவங்களே அள்ளி, எப்படிப்பட்ட குடும்பம் பாத்தீங்களா? அப்ப இவங்க அப்படி பில்டப் காட்டுவதற்கு இது போன்ற வேலைகளை இவர்கள் அநியாயத்துக்கு செய்து கொண்டு கேவலப்பட்டு கொண்டிருக்கின்றனர்.